முறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டு. வணக்கம், நான் உங்க கீதா மாமி. இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக வேர்க்கடலை பொட்டுக்கடலை தட்டை இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வேர்க்கடலை, பொட்டுக்கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், நெய், உப்பு, எண்ணெய். இப்போ எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வேர்க்கடலை இதை வந்து நல்லா பொடியா மிக்சியில நான் இப்போ ஃபர்ஸ்ட் அரைக்க போறேன். பார்க்கலாம். இப்ப நம்ம நல்லா பாருங்க, நல்லா பொடியா இருக்கு. இந்த மாதிரி நல்லா பொடியானும். இப்ப வந்து இத ஒரு பவுல்ல போட்டுட்டு பவுல்ல போடுறேன். இப்போ நானு இப்ப இது கூட வந்து பொட்டுக்கடலை மாவு இது வந்து ஒரு 3-4 ஸ்பூன் போடுறேன் நான். அதே மாதிரி மிளகாத்தூள் இது வந்து 1 ஸ்பூன் இல்ல 1/2 ஸ்பூன். அரிசி மாவு இது வந்து கொஞ்சம். அதே மாதிரி உப்பு, இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இப்ப வந்து இதை நல்லா கலக்கணும். இப்ப நல்லா கலந்துட்டோம். இதுல இப்ப கொஞ்சம் தண்ணி விட போறோம். கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம், பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் இதுல. இப்ப பாருங்க, இப்ப நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்க. இப்ப இதை நான் வந்து தட்டை மாதிரி செய்ய போறேன். இப்போ இதுல கொஞ்சம் நம்ம வந்து லேசா எண்ணெய் விட்டுக்கலாம். எதுக்காகனா ஒட்டாம வரதுக்காக நம்ம இது பண்றது. இப்போ இப்ப இந்த மாவை நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு இதுல வந்து நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறதுனால ருசியும் ரொம்ப சுவையா இருக்கும். வேர்க்கடலை இதுவும் சேர்த்துக்கிறதுனால ருசி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒன்னொன்னையும் நம்ம தட்டை வந்து இந்த மாதிரி ஒன்னொன்னா இந்த மாதிரி இந்த உருண்டைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து இந்த தட்டையோட அளவும் பண்றோம். பாருங்க, இங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்துருக்கு பாருங்க. இப்போ இதுல வந்து பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, அரிசி மாவு எல்லாம் போட்டுக்கணும். கரகரப்பாவும் இருக்கும், இனிப்பாவும் இருக்கும், உங்களுக்கு வந்து சுவையாவும் இருக்கும். எல்லா விதமான இதுவும் இதுல இருக்கு. இப்ப பாருங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே நம்ம இந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை போட்டு செய்யறதுனால ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, சுத்தமாவும் இருக்கும். கடையில பாத்தீங்கன்னா சிப்ஸ் எல்லாம் விற்கிறாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு வீட்லயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா சத்தாவும் இருக்கும். அதுல வந்து இருக்கிற சத்தெல்லாமும் குழந்தைகளுக்கு சேரும். இப்போ வாணலி போட்டுக்கலாம். இதுல நம்ம வந்து எண்ணெய் நல்லா காயட்டும் கொஞ்சம். இந்த எண்ணெய் காயத்துக்குள்ள உங்களுக்காக ஒரு சின்ன பாட்டு நான் பாடுறேன். புரோவபாரமா ரகுராமா, புரோவபாரமா ரகுராமா, புவனமெல்லனி வைநல்லோகனி புரோவபாரமா. இப்ப எண்ணெய் காஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி மாவை போட்டீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி பொரிஞ்சு வருது. இந்த மாதிரி வந்துருச்சுன்னா எண்ணெய் நல்லா சூடா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம தட்டி வச்சிருக்க இந்த மாவை இதுல போடலாம். இப்போ கொஞ்சம் இது நல்லா திருப்பி விடணும். இப்போ நம்ம கொஞ்சம் செவக்க வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் இதை.
அடுத்ததையும் நான் இப்ப போட போறேன். அதுக்குள்ள இதை 100 வாட்டி நம்ம திருப்பிக்கலாம். இது பாத்தீங்கன்னா வேர்க்கடலை போட்டுக்கறதுனால கொஞ்சம் நிதானமா நம்ம மெதுவா தான் செய்யணும், பொறுமையா செய்யணும். இந்த டிஷ்ஷுக்கு எப்பயுமே சமையலே கொஞ்சம் பொறுமையா தான் செய்யணும் நம்ம. இப்ப பாருங்க நல்லா வந்துருக்கு பாருங்க. இந்த தட்டை ரெடியா இருக்கு. சுவையான வேர்க்கடலை பொட்டுக்கடலை தட்டை ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி செய்யறதுன்னு திருப்பி உங்களுக்காக நான் சொல்றேன். முதல்ல வேர்க்கடலையை நம்ம மிக்சியில நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். வேர்க்கடலை பொடி, பொட்டுக்கடலை பொடி, மிளகாய் தூள், உப்பு, நெய் எல்லாம் போட்டு நல்லா மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப தண்ணி விட வேண்டாம். நல்லா தளரா பிசைஞ்சிட்டு கட்டையில கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மாவை நல்லா பிசைஞ்ச மாவை உருட்டி தட்டை மாதிரி செஞ்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பாக்கிறதுக்கு மாவுல இருந்து கொஞ்சம் எடுத்து மாவை எடுத்து போட்டு எண்ணெயில பொரிஞ்சதுக்கு அப்புறம் தட்டி வச்சிருக்க அந்த தட்டையும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டீங்கன்னா சுவையான வேர்க்கடலை பொட்டுக்கடலை தட்டை ரெடி ஆயிடுச்சு.